நம்ம ஃபங்க்ஷன்ஸில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன பார்த்தோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன? நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், கெட் டேட்டா அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் நேமு, ஏஜ், சிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், நேம் ஈக்குவலன் டு நேம், ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ், சிட்டி ஈக்குவலன் டு சிட்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம், ரைட்? இப்போ ஃபிக்ஸடு, இதெல்லாமே ஃபிக்ஸடு. பாருங்கள், சிவம், ஏஜ் 23, சேலம் அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃபிக்ஸடு. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு வேணும் அப்படின்னா நான் இங்கே கொடுக்குறேன், நேம் ஈக்குவலன் டு ஏஜ் ஈக்குவலன் டு சிட்டி ஈக்குவலன் டு. ஸோ நீங்கள் வந்து கீவேர்டும் கொடுக்கலாம். கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி ஆர்டர். இப்போ ஏஜ் ஈக்குவலன் டுன்னு கொடுத்துட்டு, ஏன்னா ஏஜ் ஈக்குவலன் டு 23 கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் நேம் ஈக்குவலன் டு சத்தி சிவம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இட் வில் டேக். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். பட் இங்கே நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற பெராமீட்டர்ஸ்க்கு இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ், இது பேர் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இதுவும் அதுவும் மேட்ச் ஆகும். டிஃபால்ட் கேஸில் வந்து நீங்கள் வந்து நேம் ஏஜ் மட்டும் அனுப்புகிறீங்க, சிட்டி வந்து நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னு இருக்கப்ப ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்பயே சிட்டி ஈக்குவலன் டு, இங்கே பாருங்கள், சிட்டி ஈக்குவலன் டு சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் கெட் டேட்டா கால் பண்ணுறப்ப, ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நேம் அனுப்பலாம், ஏஜ் அனுப்பலாம், சிட்டி வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். பிகாஸ் திஸ் இஸ் டிஃபால்ட்டு. பாருங்கள், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து சென்னைன்னு போயிடும். சப்போஸ் நீங்கள் வேல்யூ அனுப்புனீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும், லுக் ரீப்ளேஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு அனுப்பணும் இங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கு. ஆனால் நம்ம இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். சில மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டே இல்லாமல் வரும். சில மெத்தடுன்றது நான் இங்கே ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன், ஓகேங்களா? சில ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வரும். சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர்குமெண்ட்ஸ், பட் வி அன்அவேர் ஆஃப் வி விஷ் டு ப்ரொவைட் வெர்சாட்டைல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அன்அவேர், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் இவ்வளோதான் ஆர்குமெண்ட் அனுப்ப போகுது, இந்த ஃபங்க்ஷன் எடுக்க போகுதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன், திஸ் டேக்ஸ் 3 parameters. ஸோ கம்பல்சரியாக 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். பட் அட் சம் கேஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வாங்க போகுது அப்படின்லாம் தெரியாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் வாங்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பேராமீட்டர்ஸ் ரன் டைமில் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா that can accept any number of arguments. Variable length arguments, a function that can accept any number of arguments. அப்போ இந்த கெட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனு எவ்வளோ ஆர்குமெண்ட் வேணாலும் வாங்கும். இங்கே 3 ஆர்குமெண்ட் இல்லை, நேம் ஏஜ் சிட்டி இல்லை, ஸ்டேட் வாங்கலாம், கேபிட்டல் வாங்கலாம், எந்த ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பைத்தான் ஃபங்க்ஷன் வித் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் denoted as *args. இந்த மாதிரி நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் கமெண்ட்ல போடுறேன், பிகாஸ் பைத்தன் எடிட்டரில் இருக்கு. நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்
இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா keyword arguments denoted as star star KWARGS. பாருங்க இந்த இடத்துல keywordன்றதுனால KW ஆட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரேட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம். இப்போ கரண்ட் ஸ்க்ரீனை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கெட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதுறப்ப இந்த இடத்துல ஸ்டார் போடுறேன். ஏஆர்ஜிஎஸ்னே இருக்கட்டும், ஸ்டார் போட்டுக்கிறேன். இப்போ print x அப்படின்னு நான் கொடுக்குறேன். let it be print x equivalent to comma x, print args equivalent or others, let me take others equivalent to args அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ get values கால் பண்ணுறேன். ஸோ there is no restriction. நீங்கள் ரெண்டு வேல்யூ தான் அனுப்பணும்னு ஒன்று கிடையாது. you can pass any number of arguments. look, இங்கே ரெண்டுன்னு அனுப்புகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு அவ்வளோ அனுப்புகிறேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், ஆர்குமெண்ட்ஸோட லென்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எங்கே போய் அசைன் ஆகுது, எக்ஸில் அசைன் ஆகுதா. இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எங்கே போகுது, இந்த ஸ்டார் ஏஆர்ஜிஎஸில் போய் உட்காந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ப்ராக்கெட் வந்திருக்கு. அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் டியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம், டப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பிரிண்ட் பண்ணுறோம்ல, பிரிண்ட் டைப் ஆஃப் லெட் இட் பி டைப் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவான்னா, இப்போ இன்புட் அனுப்புகிறேன், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். பாருங்கள், டைப் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது டப்புள் ஒரு ஐட்ரபிளா, இம்மியூட்டபிள் ஐட்ரபிள். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன், அதில் கவனமாக கவனிங்க. இது ஒரு டப்புள் அப்படின்றது இம்மியூட்டபிள் ஐட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை வாங்கிடுச்சு. இதுதான் நான் கீவேர்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கிளியர் பண்ணிடுறேன். டெஃப் கெட் டேட்டா நேம் கமா ஏஜ் கமா சிட்டினா 3 தான் வாங்கும். இப்போ நேம் கமா ஏஜ் கமா ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். பிரிண்ட் நேம் பிரிண்ட் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கெட் டேட்டாவுக்கு நேம் கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்துட்டேன். அடுத்த ஏஆர்ஜிஎஸில் ஏஜ் கொடுக்குறேன், சிட்டி கொடுக்குறேன், ஸ்டேட் கொடுக்குறேன், கண்ட்ரி கொடுக்குறேன், ஈவன் சிட்டி கொடுத்துட்டு பின்கோடு கூட கொடுக்குறேன். லுக், ஸோ ஐ கேன் எக்ஸ்டெண்ட். ஸோ ஏஷா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டே போகலாம். ஸோ தீஸ் கேன் பி ஹோல்டு பை தீஸ் ஏஆர்ஜிஎஸ், பட் த டைப் ஆஃப் த ஏஆர்ஜிஎஸ் இஸ் டப்புள். நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் வாங்கிட்டோம், இந்த டேட்டாலாம் வாங்கிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நான் கீவேர்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கீவேர்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். கெட் arith ARITH அரித்மெட்டிக் அப்படின்னு எழுதுறேன். எக்ஸ் கமா ஸ்டார் ஒய் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். பிரிண்ட் வேணாம், சம் ஈக்குவலண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் ஈக்குவலண்ட் டு எக்ஸ் ஸ்டார் சம் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதுறேன். பிரிண்ட் ரிசல்ட் ஈக்குவலண்ட் டு RES அப்படின்னு. இப்போ இந்த கெட் அரித்மெட்டிக் கால் பண்ணுறேன். எக்ஸ் அப்படின்றதுல வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். ஸோ திஸ் ஒய் இஸ் கோயிங் டு டேக், இந்த ஒய் என்ன பண்ணும், நிறைய வேல்யூஸ் வாங்க போதில்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் டு எனிவேர், எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் நான் போதுமான அளவு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1, 2, 3, 4, 5லாம் எங்கே போகும், ஒயில் இருக்கும். சம் ஆஃப் என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் சம் பண்ணிடும். அதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பாருங்கள், 90 வந்துடுது பாருங்கள். ஸோ 1, 3, 6, 10, 15, 21, 28, 36, 45 அதுதான் இந்த இடத்துல அவுட்புட் வரும். சம் ஆஃப் 5 45 வரும்.
எக்ஸ் என்ன 2 2 இன்ட்டு 45 90. அதுதான் உங்களுக்கு இதை தான் என்னன்னு சொல்லுவோம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேர் ஆர்க்ஸ் BAR 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 VAR ARGS அப்படின்னு சொல்லுவாங்க. means that arguments that can also accept an unlimited amount of data as input. here data அப்படின்றது வந்து நம்மளோட இதில் வந்து arguments as input. ஸோ இதுதான் அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கே இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்லேயோ டப்புலையோ நம்ம ரேப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டைரெக்டாகவே கொடுக்கலாம். அதனால தான் இந்த ஸ்டார் அப்படின்றது கொஞ்சம் வேலிடாக இருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த ஸ்டார் அப்படின்றது கொஞ்சம் வேலிடாக இருக்கு. மிக முக்கியமான விஷயம் அதோட டைப் பாருங்கள். அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குறதோட டைப். இப்போ நான் டைப் ஆஃப் எக்ஸ் கேட்குறேன். இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் எக்ஸுன்றது கிளாஸ் இன்ட்டுன்னு தான் வரும். அதே டைப் ஆஃப் ஒய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டப்புள்னு வரும். இந்த இடத்துல அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட்டுன்னு வரும், இது கிளாஸ் டப்புள்னு வரும். கவனமாக பாருங்கள். இப்போ நான் கால் பண்ணுறேன், இங்கே வந்து உங்களுக்கு 90லாம் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட்டுன்னு வரும் பாருங்கள், அது கீழே கிளாஸ் டப்புள்னு வரும். ஸோ இந்த டப்புள் பற்றி செப்பரேட் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக டப்புள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டப்புள்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் ஓன்ட் அலவ் ஐட்டம் அசைன்மெண்ட்டை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஐட்ரபிள், இட் வில் பி கால்டு பை ஃபார் லூப்பு. அது வந்து ஹெட்ரோஜினிட்டி, நீங்கள் ஃப்ளோட்டு கொடுக்கலாம், இதில் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் கொடுக்கலாம். ஹையர் எண்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் மாறும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஒரு இது மட்டும் 8.2ன்னு கொடுக்குறேன், இது மட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆகிடுச்சு. அப்போ சம்மோட ரிசல்ட் பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், 90.4 வந்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயம் ஹையர் அண்ட் டேட்டாவில் மாறுனுச்சுன்னா மற்றது எல்லாத்தையும் மாற்றிடும். அது வந்து ரூலு. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் இப்போ நான் கீவேர்டு தான் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், நான் கீவேர்டு தான் பார்த்துருக்கோம். வரப்போகிற செக்மெண்ட்டில் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.